அர்ஜுன் சொல்ற மாதிரி எவ்ரிபடி அப்படிங்கிற மாதிரி எவ்ரிபடின்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. பார்த்து ஒரு சிறுவன் வாயில மதுவை ஊத்தி விட்டு ஒரு போலீஸ்காரர் உள்ளிட்டு ஒரு 3 பேர் சேர்ந்து அவனை பாலியல் தொல்லை பண்ணிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூட அதை கண்டிக்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் 61 வயசு மூதாட்டி, இன்னொரு பக்கம் ஒரு சிறுவன், அப்புறம் கோயம்புத்தூர்ல சிறுமி. ஒன்னும் புரியல. போலீஸ்காரே இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் ஈடுபட்டா உண்மையிலே பியூரோகிராசி என்ன பண்ணுது? இல்ல அதான் சொல்றேன், ஹி இஸ் லேர்னிங் பொலிக்ஸ்ங்கிற மாதிரி அவரு ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அமைச்சர்கள் உட்கார்ந்து அதிகாரிகள் சொல்லும் போது பேந்த முழிச்சுக்கிட்டு அப்படியே பேந்த முழிக்கிறாப்புல. இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, சமூக விரோதிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ப்ராசஸ் இப்ப நம்ம ஆட்கள் சொல்லிட்டாங்க 6 மாசம் டைம் கொடுங்க, 6 மாசம் டைம் கொடுங்கன்னு சொல்றதையெல்லாம் சமூக விரோதிகள் பாக்குறாங்க. அப்ப 6 மாசத்துக்கு நம்ம ஜாலியா இருக்கலாம், 6 மாசத்துக்கு நம்ம ஒண்ணும் பண்ண மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த அயோக்கிய பையன் சமூக விரோதிகள் எல்லாம் கீழே இறங்கி அவங்க வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதான் சொல்றேன், உங்களுக்கு உங்க கட்சிக்காரன் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே நீங்க தலைமை செயலகத்துல 2 போலீஸ் போட்டு கேவலம் தெரியுமா? அது உன் தொண்டை உன் கட்சிக்காரன் உனக்கு பாதுகாப்பு 2 போலீஸ் போட்டுக்கிறீங்கள, ஏன் ரூமுக்கு அந்த மாதிரி என்னோட எல்லாரும் வீட்டுக்கு 2 போலீஸ் போடு, இல்ல ரூமுக்கு 2 போலீஸ் போட்டுக்கிட்டாரா தலைமை செயலகத்துல? நீங்க பாதுகாப்பு இருக்கணும் 2 போலீஸ் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? இப்ப நீ போற போக்க பார்த்தா நேற்று கும்பகோணத்துல போலீஸ் அடிச்சிருக்கானுங்க, போலீஸ் அடிச்சு கைய கால உடைச்சு போட்டிருக்காங்க. இப்படி நடக்குது. அப்படி அப்ப லிட்ரலி இதுதான் சட்ட ஒழுங்கு சீர்கேடுங்கிறது. லிட்ரலி இதுதான். அதாவது ஒன் சைடா இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்ப போலீஸ் அட்ராசிட்டிஸ், போலீஸ் அடிச்சு நவுத்துது, தடியடி நடத்துது, மக்களை வதைக்குது, வெளியே நடமாட முடியல, அட்ராசிட்டி பண்றாங்கன்னா அது ஒரு சைடு போலீஸ் அட்ராசிட்டி, அதுவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஒரு பக்கம். இந்த பக்கம் பொதுமக்கள் சமூக விரோதிகள் அயோக்கியத்தனங்கள் கைவாளி பயல்கள் இஷ்டத்துக்கு திரியிறானுங்க, கண்ட்ரோல் இல்ல, போலீஸே அடிக்கிறாங்க, பொதுமக்களையும் அடிக்கிறாங்க, கொலை நடக்குதுன்னா இப்ப எங்க போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா லிட்ரலி இதுதான் சமூக சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்றது. போன ஆட்சியில என்ன சொல்றாங்க தெரியுமா? போன ஆட்சியில இல்லங்க என்னங்க நடந்துகிட்டே இருக்குது, என்ன கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு ஒண்ணு. அதை கவர்மெண்ட் கவனிச்சுக்கிட்டே இருந்தது, நடவடிக்கை எடுத்தது, கேள்விகள் கேட்கப்பட்டது, எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, நெருக்கடிகள் ஜாஸ்தியா இருந்தது. அப்படிதான் இருக்கணும், கேள்வி கேட்டாங்க, ஒவ்வொரு நாளுக்கும் அப்டேட் வந்துகிட்டே இருந்தது. நீங்க கேள்வி கேட்க அந்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். யாரு என்ன கேஸ் என்ன, இதுல அவதூறு பரப்பான குரூப் வேற, அவனுங்களுக்காகவே ஒரு ஃபேக்ட் செக் குரூப் போட்டு என்ன நடக்குது, யார் அரெஸ்ட் பண்ணாங்க, யாரு டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு ஒரு துறை இருந்தது.